இப்போ பீட்ரூட் சாதமும் பீட்ரூட் பொரியலும் செஞ்சிருக்கோம். எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோல வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு அரிசுவை அஸ்வினி சேனல். இன்னைக்கு நம்ம பீட்ரூட் பொரியல் செய்வது எப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு பொருட்கள் பார்க்கலாம். ஒரு பெரிய பீட்ரூட் சீவி வச்சிருக்கேன். தேவையான சால்ட்டு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன பச்சை மிளகா, சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அரை ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி. பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யலான்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. பேன் வச்சுக்கலாம். பேன் சூடு ஏறுது. இப்போ 3 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். பேன் சூடு ஏறிச்சு. அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். வதக்கி விட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ ஆனியன் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான சால்ட் போட்டுக்கலாம். இப்போ பீட்ரூட் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. பீட்ரூட் வந்து சீவன பீட்ரூட். ஒரு கப் பீட்ரூட் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமா சாப்பிடணும்னா 2 கூட போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். பச்சை வாசனை போறோம். 2 நிமிஷம் நல்லா வதங்கியாச்சு. இது மாதிரி வதக்கி போட்டாதான் பச்சை வாசனை போகும், இல்லைன்னா அப்படியே இருக்கும் பச்சை வாசனை. அரை ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். கலரி வச்சுக்கலாம். நான் வீட்டு மிளகாத்தூள் தான் எடுத்துருக்கேன். நீங்க வேணும்னா வெறும் மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கோங்க. அங்கங்க முழுசா நிக்குது. இந்த டைம்ல தண்ணி ஊத்திக்கலாம். பீட்ரூட் முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தா போதும். கொஞ்சம் ஊத்திக்கலாம். மூடி போட்டுக்கலாம். 10 நிமிஷம் வேகட்டும். 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். பீட்ரூட் எப்படி வந்திருக்கு. நல்லா தண்ணி நல்லா சுண்டி வந்திருக்கு. பீட்ரூட் ரெடி ஆயிடுச்சு.
ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம பீட்ரூட் சாதமும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பீட்ரூட் பொரியல் பண்ணியிருக்கோம். பீட்ரூட் பொரியல் பாதி எடுத்து வச்சுட்டோம், பாதி இருக்கு. இதுலயே நம்ம சுட சாதத்தை போட்டுக்கலாம். பீட்ரூட் சாதத்துக்கு போட்டு கலரி விட்டுக்கலாம். சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பீட்ரூட் ரொம்ப நல்லது உடம்புக்கு. ரத்த சோகை இருக்கவங்களாம் பீட்ரூட் டெய்லி சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. இந்த மாதிரி மெத்தட்ல நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் பிடிக்கும். 1/2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டோன்னே கலரி கொடுக்கலாம். சுவையான பீட்ரூட் சாதம் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.